முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரின்ப நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் காட்டுகிற அன்பிற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிங்க, வார்த்தையிலே கேளுங்க, கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். வாங்க, முதலாவதாக எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எங்களுக்கல்ல எங்களுக்கல்ல உந்தன் நாமத்திற்கே மகிமை. எங்களுக்கல்ல எங்களுக்கல்ல உந்தன் நாமத்திற்கே வலது கரத்தை வைத்து மகிமை. ஒரு விஷயம் கூட சொல்லுவோம். எங்களுக்கல்ல எங்களுக்கல்ல உந்தன் நாமத்திற்கே மகிமை. எங்களுக்கல்ல எங்களுக்கல்ல உந்தன் நாமத்திற்கே மகிமை. மகிமை மகிமை சொல்லுமா. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டுமே. உந்தன் நாமம் எங்களுக்கல்ல உந்தன் நாமத்திற்கே மகிமை. எங்களுக்கல்ல எங்களுக்கல்ல உந்தன் நாமத்திற்கே மகிமை. வியாதிகள் நீங்கும் போது உந்தன் நாமத்திற்கே மகிமை. கட்டுகள் உடையும் போது உந்தன் நாமத்திற்கே மகிமை. வியாதிகள் நீங்கும் போது உந்தன் நாமத்திற்கே மகிமை. கட்டுகள் உடையும் போது உந்தன் நாமத்திற்கே மகிமை. பலவீனன் பலவான் என்பானே, தரித்திரன் செழிப்பான். பூலோகம் எங்கும் சொல்வேனே, உம் நாமம் பெரியதே. எங்களுக்கல்ல எங்களுக்கல்ல உங்கள் நாமத்திற்கே மகிமை. சொல்லுங்க. எங்களுக்கல்ல எங்களுக்கல்ல உங்கள் நாமத்திற்கே. எல்லாம் சேர்ந்து நின்று மகி. சின்ன பிள்ளைகளை சத்தத்தை உயர்த்தி, வாலிபர்கள் பெரியவங்க சேர்ந்து சொல்லுவோம். ஓ மகி. சேர்ந்து சேர்ந்து எஸ் 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 லார்ட். அப்பா எங்களுக்கல்ல எங்களுக்கல்ல உந்தன் நாமத்திற்கே மகிமை. எங்களுக்கல்ல எங்களுக்கல்ல உந்தன் நாமத்திற்கே மகிமை. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். சொல்லுமா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவையே பணிந்தே தொழுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவையே பணிந்தே தொழுவோம். சேர்ந்து சேர்ந்து மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேர
மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நல்ல கரங்களை தட்டி எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க. நீங்க நான் சேர்ந்து சொல்ல போறோம். நாளைய தினத்தை குறித்து எனக்கு கவலையே கிடையாது. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். சொல்லுமா, நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்து. நீங்க சொல்ல போறீங்க, சொல்லுங்க. நாளைய அப்ப இன்னைக்கு பயப்படலாமா? ஓ, பார்த்துக் கொள்வார் நாளைய தினத்தை. ஓ, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்து. இன்றைய தினத்தை குறித்து, இன்றைய தினத்தை குறித்து ஓ Lord, நாதன் இயேசு ஓ எல்லாம். இன்றைய தினத்தை குறித்து, இன்றைய தினத்தை இறைவன் இயேசு, இறைவன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்து. நீங்க சொல்லுங்க, இன்றைய தினத்தை குறித்து. எல்லாம் பார்த்துக் எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஆண்டவர் எனது, ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கும் பயப்படே. சொல்லுங்க, ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கும் பயப்படே. அவரே என் வாழ்வின் ஜீவனின் பலனானார், அவரே எனது வாழ்வின் பலனானாம். யாருக்கும் அஞ்சிடேன், எதற்குமே அஞ்சிடேன். சொல்லுங்க, யாருக்கும் அஞ்சிடேன், எதற்குமே அஞ்சிடேன். எல்லா வாய்ப்பும் சொல்லுங்க, யாருக்கும் அஞ்சிடேன், எதற்குமே. நல்ல கையை தட்டி சொல்லுமா, யாருக்கும் அஞ்சிடேன், எதற்குமே அஞ்சிடேன். ஆண்டவர் எனது, ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கும் பயப்படே. சொல்லுவோமா, ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கும் பயப்படே. அவரே எனது வாழ்வின் பலனானார், அவரே எனது வாழ்வின் பலனானார், யாருக்கும் அஞ்சிடே. சொல்லுங்க, எதற்குமே, எதற்குமே அஞ்சிடே. இது போதாது நினைக்கிறேன். எதற்குமே. நீங்க சொல்லுங்க பாப்போம், யாருக்கும். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, யாருக்கும். நாளைய தினத்தை குறித்து, நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை, நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். நல்ல கரங்களை தட்டி
இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே, நான் உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியா மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, நான் வெளிச்சம் கொடுக்கணுமே, நான் உம்மோடு இருக்கணுமே. எல்லாம் சொல்லுமா, ஐயா உம்மை போல் மாறணுமே, நான் உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, நான் வெளிச்சம் கொடுக்கணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, நான் வெளிச்சம் கொடுக்கணுமே, நான் உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. சொல்லுமா, ஏசையா ஏசையா ஏசையா, நான் உம்மோடு வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாற்றுங்கம்மா, வெளிச்சத்தின் கிரியைகள் வரட்டுமே, உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே தேவனே எனது ஒளியானால் யாருக்கும் அஞ்சிடே, தேவனே ஒளியும் மீட்புமானால் யாருக்கும் அஞ்சிடே. அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கும் பயப்படே. சொல்லுமா, அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கும் பயப்படேன். இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கும் அஞ்சிடே, தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சுவே. அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படேன். அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கும் பயப்படேன். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. சேர்ந்து சொல்வோம், ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், எந்த தீங்கும் தீண்டாது. தெய்வமே இயேசுவே உம்மை தேடுகிறேன், தினம் தினம் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சேர்ந்து சொல்வோம், தெய்வமே உம்மை தேடுகிறேன். நல்ல கரங்களை தட்டி, தினம் தினம் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். எதை நான் பேச வேண்டும் என்று கற்று தாருமையா, எவ்வழி
காட்டும் தெய்வமே. சொல்லுமா சேர்ந்து சேர்ந்து வழி காட்டும் தெய்வமே. தெய்வமே இயேசுவே உம்மை தேடுகிறேன். தினம் தினம் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். தெய்வமே தெய்வமே ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் ஆமென். இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர். எரிகின்ற அக்கினிக்கும் எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவர். சேர்ந்து சொல்வோம் எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர். என் தேவன் எனக்காய், என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார். நான் எதை கண்டும் அஞ்சிடே. என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார். நான் எதை கண்டும் பயப்படேன். சொல்லுமா என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார். நான் எதை கண்டும் அஞ்சிடே. என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார். நான் எதை கண்டும் பயப்படேன். நான் அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒரு போது. எத்தனை பேர் சொல்றீங்க? நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒரு போது. இயேசு நடத்துவார், இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. சொல்லுங்க இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. இயேசு நடத்துவார், இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. முள்ளின் மேல் என் கால்கள் நடந்தாலும் என் வாழ்க்கை இயேசு கரத்தில். பெரும் காரிருள் என் வாழ்வை சூழ்ந்தாலும் தினம் வெளிச்சம் இயேசு எனக்கு. சொல்லுமா முள்ளின் மேல் என் கால்கள் நடந்தாலும் என் வாழ்க்கை இயேசு கரத்தில். காரிருள் என் வாழ்வை சூழ்ந்தாலும் தினம் வெளிச்சம் இயேசு எனக்கு. சேர்ந்து சேர்ந்து இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார். நான் எதை கண்டும் அஞ்சிடேன். சொல்லுமா என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார். நான் எதை கண்டும் பயப்படேன். என் தேவன் எனக்காய், என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார். நான் எதை கண்டும் என் கர்த்தர் எனக்காய், என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார். நான் எதை கண்டும் இயேசு போதுமே, இயேசு போதுமே. என்னை நேசிக்க, என்னை நேசிக்க இயேசு ஒருவரே எந்தன் ரட்சகர்.
ரட்சகர், எந்தன் ரட்சகர். என் பாவங்கள், என் சாபங்கள், என் துரோகங்கள் மாற்றினார். என் துக்கங்கள், என் துயரங்கள், என் துன்பங்கள் போக்கினார். இயேசு போதுமே என்னை நேசிக்க. கரங்களை வீட்டி சொல்லுமா, இயேசு ஒருவரே எந்தன் ரட்சகர். இயேசு போதுமே, இயேசு போதுமே என்னை நேசிக்க. இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே எந்தன் ரட்சகர். இயேசு போதுமே, இயேசு போதுமே என்னை நேசிக்க. இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே எந்தன் ரட்சகர். நல்ல கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா, நல்ல உற்சாகமா. எஸ் லார்ட், ஹல்லேலூயா. ஆம் தேவ ஜனங்களே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒளியாக வெளிச்சமாக இருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. அந்த ஆண்டவர் தொடர்ந்து நம்மை வழி நடத்துவாராக. அவரிடத்துல எவ்வளவேனும் இருள் இல்லை என்று சொல்லி அவருடைய வார்த்தை சொல்கிறது. தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பதாக அறிவிப்பை கவனிக்கலாமா? நித்திய பேரும் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்து அநேக திருமணம் நடந்திருக்கிறது. ஸோ உங்கள் குடும்பத்தில் திருமணத்துக்கு காத்திருக்கிறவர்களை நீங்கள் அறிமுகப்படுத்தலாம். நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்கிறதற்கு காத்து கொள்கிறோம். ஸ்க்ரீனில் காண்கிற எங்களுடைய எண்ணிற்கு நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நன்மையானது நிச்சயமாய் தருவார். தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தை நம்ம எல்லாம் சேர்ந்து நின்று கேட்போமா? நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1-18 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது கூட அது எதை குறித்து பேசுகிறது அப்படின்னா, வெளிச்சத்தை குறித்து தான் பேசுகிறது. நான் அன்னைக்கு ஒரு நாள் சொன்னேன், இந்த பகுதி நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது உன் ஒளி, உன் வெளிச்சம், உன் ஒளி, உன் கண்களை ஏறெடுத்து பார், சோத்திரம், உன் இருதயம் அப்படின்னா பாருங்க. அது மாத்திரமல்ல, உன் மேல் உதித்தது, உன் மேல் உதிப்பார். அப்போ பாருங்க, ஸ்தோத்திரம், பர்டிகுலரா நம்ம ஆண்டவர் ஹேண்டில் பண்ற ஒரு ஆண்டு, எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருகிற ஆண்டு, ஒரு எக்ஸ்க்ளூசிவா எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற ஆண்டு. 100 கர்த்தர் உங்களை பார்க்க மாட்டாரு. ஸ்தோத்திரம், ஒரு நபராய் பார்க்கிற ஒரு ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லார் மேலும் தனித்தனியாக கரிசனை உள்ள ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அல்ல பரவலாக பார்க்கும் பொழுது இந்த வெளிச்சத்துக்குன்னு சில தன்மைகள் இருக்கிறது. அது என்ன தன்மை என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆங்கிலத்தில் ஒரு 3 வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தி சொல்ல முடியும். இந்த வெளிச்சத்தின் தன்மை என்ன? முதலாவதாக, வெளிச்சம் என்ன செய்கிறது? இட் அட்ராக்ட்ஸ். முதலாவதாக அது செய்கிற காரியம் என்ன அப்படின்னா, கவனிக்க வைக்கிறதாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. முதலாவதாக நீங்க பார்க்கும் பொழுது சோத்ரா, அடுத்த ஸ்லைட் போடணும். ரைட். ரெண்டாவது நீங்க பாருங்க, முதலாவதாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த வெளிச்சமானது என்ன செய்கிறதுனா அட்ராக்ட்ஸ். நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க கடல்ல பயணிச்சுட்டு இருக்கீங்க, அங்க ஸ்தோத்ரா ஒரு கலங்கரை விளக்கம் இருந்ததுன்னா எதை நீங்க பார்ப்பீங்க? ஒரு இடத்துல வெளிச்சம் தெரியுது, எதை பார்ப்பீங்க? வெளிச்சத்தை நீங்க பார்ப்பீங்க. அப்படித்தானே? வெளிச்சம் கவர்ந்து கொள்கிறது. ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக ஸ்தோத்ரா ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி, நம்ம வீட்டு மேலே தேவதூதர்லாம் பறக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே என்ன தேவதூதர்கள் பறக்கிறாங்க, எப்பயுமே நம்ம கூட தான் இருக்கிறாங்களே ரைட்டா அப்படின்னு நினச்சிட்டு, சரி அவங்க சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா மாடி ஏறி பார்க்கும் பொழுது அங்கே லைட் ஒன்று அப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது. ஒரு லைட் சுற்றிக்கிட்டே இருக்குது. அது அப்படி போகுது, இந்த பக்கம் வருது, அந்த பக்கம் வருது. கிட்டத்தட்ட பார்க்கும் பொழுது ஏதோ வானத்தில் வெள்ளையாக ஒன்று அப்படி பறந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஆனால்
அல்ல நாங்கள் அடிக்கடி மதுரைக்கு போயிட்டு வர்றதுனால எந்த இடத்துலேருந்து அந்த லைட் வருது அப்படிங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு தெரிஞ்சதுனால நாங்கள் நேராக அந்த ஸ்பாட்டுக்கே போயிட்டோம். அப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்து நாங்கள் போட்டோம். இது நீங்கள் நினைக்கிற மாதிரி தேவதூதர்லாம் இல்லை, ஒரு இடத்துல இருந்து வெளிச்சம். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஓப்பன் ஏர் கல்யாண மண்டபங்கள், பார்ட்டி ஹால்ஸ் இருக்குது. அங்கே இருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டிஸ்கோ லைட் மாதிரி பெரிய லைட்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா வானத்துக்கு நேரம் மாற்றி விட்டுருவாங்க. அது பார்க்குற நேரத்தில் அங்கே அப்படி அசைகிற நேரத்தில் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஏதோ தேவதூதர் பறந்த மாதிரி. இப்போ பாருங்க, ஒட்டுமொத்த வானத்தை பார்க்கும் பொழுது ஒரு வெளிச்சம் என்ன செய்யுது அப்படின்னா நம்மை கவர்ந்து கொள்ளுகிறதா இருக்கிறது என்று சொல்லிப்பார். வெளிச்சத்தின் தன்மை என்ன அப்படின்னா ஸ்தோத்திரம், அது கவனிக்க வைக்கிறது. நம்ம என்ன செய்கிறது? கவனிக்க, இட் அட்ராக்ட்ஸ். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நமக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிற ஆண்டவர் நமக்கு பாராட்டுகிற பெரிய கிருபை என்ன அப்படின்னா, நீங்களும் நானும் அவரையே கவனித்து கொண்டிருக்கிறோம். சொல்லுங்க ஹல்லேலூயா. அது மாத்திரம் இந்த பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த உலகம் உங்களை கவனிக்கிறதாக இருக்கும் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். பாருங்க, நீங்க கவனிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. கர்த்தரை நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். சிலுவை நோக்கி பார்த்த கண்கள் சூழ்நிலைகள் மாறினால் வெட்கம் அடைந்து போவதில்லை. நம்ம ஃபோக்கஸ் எதா மாறிடும் அப்படின்னா அவராக மாறி விடுவார். சொல்லுங்க அல்லேலூயா. சில இதுக்கு முன்னால் 2024 வரைக்கும் அவரையும் பார்த்துருப்பீங்க, மனுஷரையும் பார்த்துருப்பீங்க, அவரையும் பார்த்துருப்பீங்க, இந்த உலகத்தையும் பார்த்துருப்பீங்க, அவரையும் பார்த்துருப்பீங்க, இந்த உலக இன்பங்களையும் பார்த்துருப்பீங்க. எல்லாம் பார்த்து கடைசியில் நீங்க என்ன செய்வீங்க? மாயன்னு வருவீங்க. சில நேரங்களில் அல்ல சில ட்ரோல்ஸ்லாம் போடுவான். ட்ரோல்ஸ் போடுற நேரத்தில் நான் சில நேரம் பார்ப்பேன். பார்க்கும்பொழுது ஒரு சில ட்ரோல் பார்க்குற நேரத்தில் சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வெறுப்பு வந்துச்சு எனக்கு. என்ன அப்படின்னா, இன்னொருத்தரை நமக்கு பிடிக்காத ஆட்கள் இருப்பாங்க. அதை ட்ரோல் பண்ணுற நேரத்தில் நமக்கு வர்ற சந்தோஷம் சரியான சந்தோஷம் அல்ல. என்னதையோ ஒன்று போடுறான், எதை பண்ணுற நேரத்தில் கரெக்டான காமெடியை கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் போடுறான். நம்ம பார்க்குற நேரத்தில் அவனுடைய அறிவுத்திறன் நம்ம பாராட்டுறோம். ஆனால் அல்ல இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா, இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா அப்படின்னு ஒரு கேள்வி அப்படின்னு யோசித்தேன். இதனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எனக்குள்ளே எழுப்பினேன். அப்போ எழுப்பின பொழுதுதான் எனக்கு தோணுச்சு, இதனால எனக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. இன்னொருத்தன் கேவலப்படுறது சிரிக்கும் பொழுது ஒருவேளை நான் கேவலப்படுறதை பார்த்து இன்னொருத்தர் சிரிச்சா எப்படி இருக்கும், அந்த தாட் வந்துச்சு பாருங்க. அப்போ தான் சோத்திரம் அதில் கவனம் செலுத்துறத படிப்படியாய் குறைக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாட்டையும் ப்ளஸ் இருக்கும், எல்லாட்டையும் மைனஸ் இருக்கு. அல்ல சோத்திரம். சிலர் ஏதாவது ஒன்று வளருவாங்க. எதுக்கு? கவனத்தை ஈர்க்கிறதற்காக உணர்வாங்க. இன்னைக்கு கவனத்தை ஈர்க்கிறதுக்கு திடீர்னு சத்தம் விடுற ஆட்கள் இருக்கிறாங்க. கவனத்தை ஈர்க்கிறதற்காக விலையுந்த வஸ்திரங்களை போடுகிற ஆட்கள் இருக்கிறாங்க. கவனத்தை ஈர்க்கிறதற்காக விலையுந்த கார்ல சோத்திர போகிற ஆட்கள் இருக்கிறாங்க. சிலருக்கு வஸ்திர பஞ்சங்கள். எதுக்கு அவங்க நான் யோசிக்கிறேன், அட்ராக்ஷன், கவனத்தை ஈர்க்கிறதற்காக அங்க நடக்கிற காரியங்கள் இதெல்லாம் நீங்க கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது என்ன கடைசியில் வருவீங்கன்னா, எல்லாம் மாயை மாயை மாயை. ஆனா கர்த்தர் அல்சோத்த நம்ம கவனத்தை ஈர்க்கும் பொழுது, நம்முடைய பார்வை கர்த்தரோடு கூட இருக்கும் பொழுது அதை போல ஒரு ஆசீர்வாதம் கிடையவே கிடையாது. கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். நான் உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பேன் ஆண்டவர் சொல்றாருன்னா என்ன சொல்ல வர்றாரு? அல்ல ஸ்தோத்திர, நீ என்னை கவனித்து கொண்டிருக்கும்படியாக நான் உன் வாழ்க்கையில வெளிப்படுவேன். சொல்லுங்க அல்லேலூயா. எதிலும் நீங்க யாரை பார்ப்பீங்க? ஆண்டவரை பார்ப்பீங்க. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அவரை பார்ப்பீங்க. வாழ்விலும் பார்ப்பீங்க, தாழ்விலும் பார்ப்பீங்க, அல்ல ஸ்தோத்திர, குறைவிலும் பார்ப்பீர்கள், நிறைவிலும் பார்ப்பீர்கள். எந்த சூழ்நிலையிலும் உங்கள் கண்ணுக்கு தெரிகிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க அல்லேலூயா. எப்படி இந்த கலங்கரை விளக்கம் அல்ல ஸ்தோத்திரம் அந்த கடல்ல கார் இருள் மத்தியிலே அல்ல ஸ்தோத்திரம் பயணித்து கொண்டிருக்கிற அந்த படகுல இருக்கிற ஜனங்களுக்கு ஒரே நம்பிக்கையா இருக்கிறதோ, அதே போல இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையின் ஒரே நம்பிக்கையாய் மாறுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையின் ஒரே நம்பிக்கையாய் மாறுவாராக. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கொஞ்சம் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல், நானே உனக்கு வெளிச்சம் அப்பா, என் மகனே என் மகளே, நானே உனக்கு வெளிச்சமா இருக்கிறேன். அது ஸ்தோத்திரம், நானே உனக்கு வெளிச்சமா இருக்கிறேன். நீ என்னை பார்த்து கொண்டே இருக்கத்தக்கதான ஒரு கிருபை கத்த தர்றேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா உங்க வாழ்க்கையில சில தனிமையான நேரங்கள் வரும். அல்ல ஸ்தோத்திரம், அதை குறித்து கவலைப்படாதீங்க. தனிமையான நேரங்கள், தனித்து விடப்படுகிற சூழ்நிலை வரும். ஆனா அப்படிப்பட்ட நேரம் தான் அல்வா சாப்பிட்ற நேரங்கள். என்னன்னா கண்ணுக்கு ஆண்டவர் மட்டும்தான் தெரிவார். கரங்களை உயர்த்தி வர வச்சுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது?
ஹல்லேலூயா. வேற ஆப்ஷனே இல்லைனா எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. ஆண்டவர் நம்ம லைஃப்ல அப்படிதான் இருக்கு. இட் அட்ராக்ட்ஸ், கவனிக்க வைக்கிறது பாருங்க. ஆண்டவர் அப்படி கவனிக்க வைக்கிறார். இங்க பேசும்பொழுது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, சோதரா ஒன்ன ஜனங்கள் கவனிப்பாங்க. நீங்க 4ஆம் வசனத்துல 9ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஜனங்களும் ஒன்னா கவனிப்பாங்கப்பா, உன்கிட்ட வருவாங்க. சோத்திரம் சுற்றிலும் பார், திரளான ஜனங்கள் உன்கிட்ட வர்றாங்க அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கும். நான் அந்த ஸ்தோத்திரம் ஒட்டுமொத்தமாக நான் அந்த அதிகாரம் முழுவதும் வச்சு உங்களுக்கு நான் சொல்றேன், வெளிச்சத்தின் தன்மை கவனிக்க வைக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. அது ஸ்தோத்திரம். ஆமே. திடீர்னு லைட் போயிட்டு இந்த ஃபோக்கஸ் மட்டும்தான் இருது அப்படின்னா உங்க அட்டென்ஷன் எல்லாம் ஏன் மேலே தான் இருக்கும். அதனால நிறைய சர்ச்சஸில் இப்போ பாஸ்டர் இருக்கிற ஏன் மட்டும்தான் லைட் இருக்கும், மற்றெல்லாம் இருக்காது. சிலர் மியூசிக் கான்சர்ட் நடக்கிற நேரத்தில் இங்கே மட்டும்தான் லைட் இருக்கும், மற்றெல்லாம் இருக்காது. என்ன நோக்கம்னா சைக்கலாஜிக்கலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஸ்டேஜை மட்டும் கவனிங்க, வேற எதையும் கவனிக்காதீங்க. ஆண்டவர் கூட ஜெபம் பண்ணும் சொல்ல பாருங்க, சோதரம் நீ என்ன செய், ஒரு அறை வீட்டுக்குள்ள போய் உன் கதவுகளை மூடி அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணு. அப்படி அந்தரத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பதில் தருவார். அப்ப பாருங்க, யார் இருந்தாலும் நமக்கு ஆண்டவர் பெருசா தெரிய போறார். சொல்லுங்க அல்லேலூயா. யார் பெருசா தெரிய போறாரு? ஸ்தோத்திரம். உங்களுக்கு பதவிகள் இருக்கலாம், உங்களுக்கு அந்தஸ்துகள் இருக்கலாம், எல்லா உதவிகள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா எல்லா சூழ்நிலையிலும் யார் உங்கள் கண்ணில் படுவாருன்னா கர்த்தர். சொல்லுங்க. ஏனென்றால் அவர் உங்கள் வாழ்க்கையின், என்னுடைய வாழ்க்கையின் வெளிச்சமாயிருக்கிறார். ஒரே வெளிச்சமாயிருக்கிறார். கரங்களை வைத்து வர வெளிச்சங்க பார்ப்போம். நம்முடைய நிரந்தர வெளிச்சம் அவர், மறந்துடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். வெளிச்சம் ஒரு சிலருக்கு உதவி செய்யலாம். ஆமென். உலகத்தின் வெளிச்சம் கூட உதவி செய்கிறது. ஆனால் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையின் வெளிச்சமா வரும் பொழுது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். அப்ப பாருங்க, வெளிச்சம் முதலாவது செய்கிற காரியம் என்ன அப்படின்னா கவனிக்க வைக்கிறது. கவனிக்க வைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பார்த்துட்டே இருப்பீங்க, உன் டைரக்ஷன் ஃபுல்லா அதுவா மாறிடும். ஸ்தோத்திரம். கண்ணில் படுறதெல்லாம் அதுவா மாறும், வேற ஒன்றும் தெரியாது. சில நேரங்கள் பாருங்க, சின்ன பிள்ளைகள் ஸ்தோத்திரம் டக்குன்னு டிவி வந்துட்டா எங்கே தான் ஒரு இடத்துக்கு வரும் பொழுது அந்த வெளிச்சம் வந்த உடனே பாருங்க ஓடி அங்கே போய் நின்று பார்க்குறத நான் பார்த்துருக்கேன். அது அட்ராக்ட் பண்ணுது. அதே போல் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை கவர்ந்து கொள்வாராக. சொல்லுங்க அல்லேலூயா. கல்வாரி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, அல்ல கைவிடா கண்மலையே அப்படி சொல்லி என்னை இழுத்துக்கொள்ளும், ஓடி வந்துடுவேன் அப்படிலாம் சொல்லி பாட்டு பாடுறோமே, அவர் நம்மை கவர்ந்து கொள்வாராக. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரே, என் கண்ணுகளுக்கு நீங்க மட்டும்தான்ப்பா தெரியணும்ப்பா. ஆண்டவரே சோத்திரம். முதல் நீங்க மட்டும்தான் தெரியணும் ஆண்டவரே. அல்ல சோத்திரம். உண்மையே நான் பார்க்கிற ஒரு பாக்கியத்தை எனக்கு தருவீராக. ஆண்டவரே சோத்திரம் அப்பா. எம்மோட் சிஸ்டர்கள் சொல்றாங்க பாத்தீங்களா, அல்ல சோத்திரம் அப்படி இருதயெல்லாம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும் பொழுது, அல்லது அப்புறம் போகிறது போல காட்டின பொழுது சொன்னாங்க, நீங்க வாங்கப்பா எங்க கூட தங்கணும் சொல்லும் பொழுது அல்சோதர் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில மகிமைப்பட்டார்னு சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனங்களே, அல்சோதர் வெளிச்சமானது கவர்ந்து கொள்கிறதா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை கவர்ந்து கொள்வாராக. அவருடைய வார்த்தைகள் நம்மை கவர்ந்து கொள்வதாக, அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்மை கவர்ந்து கொள்வதாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய சமூகம் நம்மை கவர்ந்து கொள்வதாக. சொல்லுங்க அல்லேலூயா. வேறு இடத்தில் 1000 நாள் வாழ்கிறதை விட உங்களுடைய சமூகம் மேலானது, சந்நிதியே போதுமானது. 6 நாளை பார்க்கும் பிரகாரத்தில் இருக்கிற ஒரு நாள் நல்லது. சொல்லுங்க அல்லேலூயா. சிறுவர்களுக்கு அல்சோத்திர அவருடைய சமூகத்தை கவர்ந்து கொள்ளணும், வாலிபர்கள் கவர்ந்து கொள்ளணும். அப்படியாக கர்த்தர்களுக்கு காட்சி அளிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வயசுல நமக்கு ஒரு ரியலைசேஷன் வருது பாத்தீங்களா, எது நல்லது எது கெட்டது, எது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், எது ஆசீர்வாத குறைவு வருது பாருங்க. அது சின்ன வயசுலேயே இந்த பிள்ளைகளுக்கு வர அவன் பிள்ளைகள் சொன்னோம், என் ஆண்டவர் என் நித்திய வெளிச்சம். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதெல்லாம் எனக்கு உதவி செய்ய நான் நினைக்கிறேன், ஆனா இதெல்லாவற்றை காட்டிலும் என் கர்த்தர் எனக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவதாக இந்த வெளிச்சத்தின் தன்மை என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இட் அபாலிஷஸ். ரெண்டாவது என்ன செய்யும் அப்படின்னா, அது என்ன செய்யணும்னா இருளை அழிச்சிரும். சொல்லுங்க அல்லேலூயா. வெளிச்சத்துடைய தன்மை என்ன? ரெண்டாவது என்ன செய்யும்? இருளை காலி பண்ணிடும். பக்கத்தில் சொல்லுங்க, இருளை காலி பண்ணிடும். ஒரு சூரிய உதயம் வந்தோன்னு என்ன ஆகுது? என்ன ஆகுது? இருள் காலியாயிருது. இருள் காலியாக மாறிடுது. அவ்வளவுதான், அது அவுட் ஆயிருது. அதே போலதான் நல்ல கவனிங்க. இந்த வெளிச்சம் முதலாவது என்ன சொன்னேன், அது
கவனிக்க வைக்கிறது மாத்திரமல்ல, ரெண்டாவதாக இந்த வெளிச்சமானது நம்ம வாழ்க்கையில் செய்கிற காரியம் என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், என்னதுன்னா இருளை அழித்து விடுகிறது. இருள் காலியாது. எங்கே வெளிச்சம் வருதோ அங்கே இருளுக்கு இடமில்லை. ரூம் நல்லா பூட்டியிருக்கீங்க, போய் ரூமில் போய் சுவிட்சை ஆன் பண்ண உடனே என்ன ஆகுது? அங்கே இருளுக்கு வேலை இல்லை. ஆமென். சூரியன் உதிச்ச உடனே அங்கே என்னதுக்கு வேலை இல்லை? இருளுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அந்த தன்மை இப்போ இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க உங்கள் லைஃப்பில். சொத்து இருள் இருக்கிறனால தான் நமக்கு பிரச்சனையே கிடைக்குது. இல்லை சொத்து என்ன செய்வது ஏது செய்வது அப்படிங்கிறது நம்ம தடவி திரிகிற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு இருட்டில் அலசோதராமன் சொன்னேன், நம்ம சின்ன வயசில் இருக்கும் பொழுது இந்த இன்வெர்டர் எல்லாம் இல்லாத காலங்கள் அப்படின்னு நம்ம ஒரு ஃபேஸ் பண்ணியிருப்போம். இப்போ திடீர்னு கரண்ட் போனோடனே வீட்டில் அம்மா சத்தம் போடுவாங்க, நான் இங்கே நடந்து போயிட்டு இருக்கிறேன், யாரும் கிட்ட வந்துடாதீங்க, நான் நடந்து போயிட்டு இருக்கிறேன் அப்படிம்பாங்க. உடனே எல்லாரும் அப்போ அப்படியே அட்டென்ஷன் அப்படின்னு நம்ம எல்லாம் நிற்போம். அவங்க அப்படியே அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல வச்சுருக்கான், போய் அந்த கிச்சனில் அப்படியே போய் இந்த கேனில் எடுத்துட்டு அந்த தீப்பெட்டி எடுத்து அத்தைக்கிற வரைக்கும் என்னது எல்லாரும் ஸ்டாண்டர்ட் டீஸ் அப்படின்னுமா, அது எல்லாம் நேரம் நிற்போம். என்னன்னா யாரோ ஒருத்தர் மோதிடப்படாது, வயசானவங்க கீழே விழுந்துடப்படாது அப்படிங்கிற நேரத்தில். இன்னைக்கெல்லாம் நமக்கு அப்படி பிரச்சனை இல்லை. இன்வெர்டர் நம்ம போட்டுருவோம், அல்லது நமக்கு கையில் என்னது 24/7 நமக்கு மொபைல் ஃபோன் இருக்குது. எதுக்கு பயன்படுதோ பயன்படலையோ டார்ச் லைட்டாவது நிறைய பேருக்கு பயன்படுது. இந்த டப்பா மொபைல் வச்சுருக்கோம், நம்பர் மொபைல் வச்சுருக்கிறவங்களுக்கு அது டார்ச் லைட்டாக பயன்படும். டக்குன்னு என்ன செஞ்சிடலாம், இப்போ போட்டுருவோம். திடீர்னு ஒரு காலத்தில் அது திடீர்னு இன்வெர்டரே ஃபெயில் ஆச்சுன்னா டக்குன்னு நம்ம விசுவாச மக்கள்லாம் என்னது மொபைல் எடுத்து போய் தூக்கிடுறாங்க. என்னன்னா அங்கே ஒரு வெளிச்சம் உண்டா. அப்போ பாருங்க தேவ ஜனங்களே, இந்த இருள் பாருங்க நம்ம தடவி திரியை செய்கிறது, என்னத்தை செய்கிறது எது செய்கிறது, பயந்து பயந்து ஒரு ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைப்போம். அப்படித்தானே? இது மேடா இருக்குமா, இது பள்ளமா இருக்குமா, சரியா, இது சரியானதா இருக்குமா சரியில்லாதமா இருக்குமா அப்படின்னு நமக்கு ஒரு தடுமாற்றம் நம்ம வாழ்க்கையில் வரும், பயம் நம்ம வாழ்க்கையில் வரும். அப்படித்தானே? செயல்பட விடாதபடிக்கு தடுக்கிற ஒரு நிலை நம்ம வாழ்க்கையில் வரும். ஆனா என்னைக்கு இந்த வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில் வருதோ எதை குறித்து நமக்கு பயம் இல்லை. கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். அதான் பாடுறோம், பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே. ஆமென். நம்முடைய சார்பில் கர்த்தர் இருக்கிறார், பயம் இல்லவே. ஏனென்றால் அவர் நம்மை நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அந்த பாடல் ஒரு கவியை மாத்திரம் பாடுவோமா? என்னை நடத்திடும் தேவன் என்னோடு கூட இருக்க என் வாழ்க்கையில பயம் இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க? நான் நம்பிடும் தேவன் என்னுடைய துருகமா இருக்கிறதுனாலே நான் எதை குறித்தும் கலங்கவே மாட்டேன். நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து இணைந்து பாட போறோம். பாடுவோமா? என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க, ஆமென், நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்ப கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே. சொல்லுங்க, பயமில்லை எல்லாம் வாய் திறக்கணும், திறந்து பேசுங்க, திறந்து பேசுங்க. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இரு, பயமே எனக்கு இல்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாய். வாலிப நம்பிக்கை தங்கச்சி வாய் திறக்கணும், சிறு பிள்ளைகள் வாய் திறக்கணும். என்னை நடத்திடும் தேவன் பயமே எனக்கு இல்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மற்றும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மற்றும் பதிலானதோ. நேர் வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயமில்லையே. ஓ நேர் வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே,
பாருங்க, இந்த வெளிச்சத்தின் ரெண்டாவது தன்மை என்ன அப்படின்னா என்னது? அது இருளை அகற்றுகிறது அல்லது இருளை தடுக்கிறது. தடுத்து வச்சிரும் பாருங்க. அது எந்த ஒரு என்னது ஒரு ஒரு தடையை போட்டுரும், தடா போட்டுரும். இன்னும் இருளே நீ இன்னும் கிரியை செய்ய முடியாது. உனக்கு என்னது சாயந்தரம் 6-6:30 அப்புறம் தான் இடம். பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் நித்திய வெளிச்சமாக இருக்கிற ஆண்டவர் பாருங்க இருளுக்கு ஒரு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். என்னது? இருளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் குழப்பங்களோ பயங்களோ தடுமாற்றங்களோ போராட்டங்களோ இருக்காது. நீங்கள் பகலில் நடக்கிறவர்களை போல நடப்பீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இருளில் தான் யார் திருடன் வருவான், அப்படிதானே? இருட்டு நேரத்தில் வருவான். அப்போ நம்ம பயப்படுவோம். ஆனால் பகலில் பாருங்கள், நம்ம தைரியமாக இருக்கத்தக்கதான ஒரு பெரிய கிருபை ஆண்டவர் தர்றார். அப்போ வெளிச்சம் உங்கள் லைஃப்பில் வெளிச்சம், உங்களுக்கு எவ்வளோ வெளிச்சம் தேவையோ அவ்வளோ வெளிச்சத்தை தருவார். எவ்வளோ வெளிச்சம். சிலர் பயம் லெவல் கொஞ்சம் கூட இருக்கும், பெரிய வெளிச்சத்தை தருவார். சிலருக்கு பய லெவல் கொஞ்சம் குறைவாக இருக்கும், கொஞ்சம் அளவு வெளிச்சத்தை தருவார். உங்களுக்கு என்ன லெவலில் வெளிச்சத்தை தந்து உங்களை சிறப்பாக செயல்பட வைக்க முடியுமோ அப்படியாக நம்ம ஆண்டவர் கிரியை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை தான் நான் சொல்கிறேன். அப்போ இருள் நம்ம ஆண்டவர் அல்ல, வெளிச்சமாக இருக்கிற ஆண்டவர். அவர் எப்படிப்பட்டவர்னா கவனிக்க வைக்கிறவராக இருக்க. வெளிச்சம் வந்து கவனிக்க வைக்கிறது. ரெண்டாவதாக அல்ல வெளிச்சம் என்ன செய்யுது அப்படின்னா இட் அபாலிஷஸ். என்ன சொல்லுது அப்படின்னா இருளை அகற்றுகிறதா இருக்குது. இதுக்கு இந்த நான் போய் சொல்கிற விஷயத்த நான் கண்காணிப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத திரும்ப நான் ரிப்பீட்டாக ரெண்டாவது தடவை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பைபிள் வசனத்தில் சொல்கிறேன். மூன்றாவது விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது அந்த இருள் நம்ம லைஃப்பில் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சோத்திரம், இதில் ரெண்டாவது பாயிண்ட்லேயே நான் இதை சொல்ல விரும்புகிறேன், சொல்கிறேன் பாருங்கள். இருள் ரெண்டாவது இட் அபாலிஷஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது என்ன செய்யுது அப்படின்னா இருளை அகற்றுகிறது. ஆனால் நீங்கள் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரத்தை இங்கே வாசித்து பார்க்கும் பொழுது அல்லது 10ஆம் வசனத்தின் முற்பகுதி, 10ஆம் வசனத்தின் பிற்பகுதி, 15ஆம் வசனத்தின் முற்பகுதி, 18ஆம் வசனத்தின் முற்பகுதி நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது கடந்த கால நிலையை குறித்து அவர் பேசுகிறார். ரைட்டா? 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அது நிகழ்கால நிலையை குறித்து பேசுகிறார். பேசும்பொழுது ஒட்டுமொத்தமாக அவர் சொல்கிற விஷயங்கள், இந்த அதிகாரத்தில் சொல்கிற விஷயம், நான் தனித்தனியாக வசனத்தை வாசிக்க நேரம் இல்லாதனாலும் நான் ஒட்டுமொத்தமாக சொல்கிறேன். என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த வெளிச்சம் எப்படின்னா ஒரு கண்காணிப்பாய் நம்ம லைஃப்பில் மாறுது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இங்கே கூட சொல்கிறாரு, நீ எப்படிப்பட்ட ஆளாக இருப்பா, நீ எப்படிப்பட்ட ஆளாக இருப்ப, நீ மற்றவங்கள் கவனிக்கத்தக்கதாக இருப்பாய். ரைசில் உன்னை பார்த்து வளருவாங்க, உன்னை பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வாங்க, அதெல்லாம் செய்வாங்க. நீ ஒரு கவனிக்கப்படத்தக்க ஒரு நபராக இருப்பார். ரெண்டாவது இந்த இடத்துல அவர் சொல்ற விஷயம் என்ன சொல்றார் அப்படின்னா நீ கண்காணிக்கிறவனாக இருப்பாய். பிரைஸ் ஸ்தோத்திரம். வெளிச்சத்தில் வந்துட்டா என்னது நமக்கு ஒரு பாதுகாப்பு, அப்படிதானே? நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேனே, வெளிச்சத்துக்கிட்ட வந்தால் ஒரு பாதுகாப்பு. அப்போ ஆண்டவர் அங்கே இந்த பகுதியில் சொல்கிறாரு, உன்கிட்ட வர்ற ஜனங்களுக்கு உன் மூலமாக ஒரு பாதுகாப்பு உண்டு. சொல்லுங்கள் அல்லேலூயா. நீங்கள் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 12. உன்னை சேவிக்காத ராஜ்யமும் ஜாதியும் அழியும், அந்த ஜாதிகள் நிச்சயமாய் பாழப்போம். உன் கிட்ட உன் எல்லைக்குள்ளே வரலன்னா என்னது அழிஞ்சு போயிடும் ஐயா, அது பாழாவே போயிடும் ஐயா. ஏன்னா நீ ஒரு வெளிச்சம், நீ ஜனங்களை பாதுகாக்கிற நபர். சொல்லுங்க அல்லேலூயா. குழப்பறேனா? கரெக்டாக சொல்கிறேன்னா? குழப்பலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியுதா? பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். எப்படி இங்கே அபாலிஷன் சொல்கிறீங்க, இங்கே இன்னும் வித்தியாசமாக சொல்கிறீங்களே, கவலைப்படாதீங்க. ரைட்டா? இந்த பகுதியில் இருக்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன், அவ்வளோதான். ரைட்டா? நீங்கள் எப்படிப்பட்டால் கண்காணிக்கிறவர்கள். அது ஸ்தோத்திரம். ஆமென். கண்காணிக்கிற உங்கள்கிட்ட வந்துட்டாங்கன்னா ஸ்தோத்திரம், நீங்கள் வர்ற ஜனங்கள் கண்காணிக்கப்படுவாங்க. எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா ஸ்தோத்திரம், நீங்கள் இருளை அழிக்கிறவர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறதுனால உங்கள்கிட்ட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பாதுகாக்கப்படுவாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. முந்தி நீ அப்படி இருக்கல, முந்தி உனக்கே பாதுகாப்பு இல்லை. அல்ல ஸ்தோத்திரம், உனக்கு பாதுகாப்பு இல்லை, எல்லாரும் புகுந்து விளையாடின சூழ்நிலை, நீ செய்த காரியங்கள் நிமித்தமாக நானும் கைவிட்ட நிலை இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நான் சூழ்நிலையெல்லாம் மாற்றினேன், உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பேன்னு சொல்லிட்டேன் பார்த்தியா? அலிசோத்ரா. அதனால அலிசோத்ரா, நீ பாதுகாக்கப்படுறது மாத்திரல, உன்கிட்ட வர்ற ஜனங்கள் எல்லாரும் பாதுகாக்கப்படுவார். கரங்களை போய் தொழிற்சங்க பார்ப்போம்.
சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் சபை நீர் வெளிச்சமாய் வைத்திருக்கிறேன். இந்த சபைக்குள்ளே வர்ற ஜனங்கள் சிறுவராக இருக்கலாம், வாலிபராக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், ஊழியர்களாக இருக்கலாம், எல்லா குடும்பங்கள் நிச்சயமாய் பாதுகாக்கப்படுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கும் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு 30 செகண்ட் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரே நம்முடைய நல்ல பாதுகாப்பாக இருந்து நம்மை வழிநடத்த அவர் வல்லவராக போதுமானவராக இருக்கிற தயவுக்காக எல்லாம் சேர்ந்து இணைந்து எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. பய இருள் நீங்குகிறது, மரண இருள் நீங்குகிறது, பாவ இருள் நீங்குகிறது. அல்ல சோதர் அடைக்கல பட்டணமான சூழ்நிலை வருகிறது. அல்ல நோவாவின் பேழை போன்ற ஒரு உன்னத அனுபவம் வருகிறது. எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா? அல்ல அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய சோத்திர சரீரத்துக்கு மாத்திரமல்ல, அவருடைய ஆத்மாவுக்கு ஒரு பாதுகாப்பு, அவருடைய குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு. எத்தனை பேர் விசுவாசிங்க சொல்லுங்க அல்லேலூயா. அதான் கண்காணிப்பா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தீமெல்லாம் நீங்கிறதுனால ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கிறாங்க. நீங்க நான் தேவனுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கிறோம். யோபையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வெளியெடுத்து பாதுகாக்கவில்லையோ? கர்த்தர் அப்படி பாதுகாத்தா. உன்னை தொடுற என் கண்ணின் மணியை தொடுகிறான்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ பாருங்க தேவன் எப்படிப்பட்டவர், அந்த வெளிச்சமாக இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். வெளிச்சம் முதலாவது சொன்னேன் என்ன செய்யுது? கவனிக்க வைக்கிறது. ரெண்டாவது வெளிச்சம் என்ன செய்கிறது? கண்காணிப்பாக உங்கள் லைஃப்பில் அது இருக்குது, ஒரு பெரிய பாதுகாப்பாக உங்கள் லைஃப்பில் இருக்குது. மூன்றாவதாக இந்த வெளிச்சம் என்ன செய்யுது? ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது இட் அசிஸ்ட் ஆல்சோ. என்ன செய்யுது அப்படின்னா உங்களுக்கு நம்ம இந்த இங்கிலீஷில் அடுத்தது பார்க்கணும்னா உங்களுக்கு உதவி செய்கிறது அப்படின்னு சொல்லி பாருங்க. இது நம்ம எல்லாம் பேசிட்டு வர்ற விஷயம்தான், ரைட்டா? வெளிச்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எந்த வித தடுமாற்றம் இருக்காது. அதான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். எந்த வித தடுமாற்றம் இல்லை. ஈஸியாக நீங்கள் வேகமாக மூவ் பண்ணலாம், சரியா? அது லிஃப்ட்லையும் மூவ் பண்ணலாம், எக்ஸலேட்டரில் நீங்கள் மூவ் பண்ணலாம், எதுலனாலும் மூவ் பண்ணலாம், ஸ்டெப்ஸில் இடனாலும் மூவ் பண்ணலாம், ஒரு மலையினாலும் மூவ் பண்ணலாம். எந்த வித நைட் நேரங்களில் நீ மலை ஏறும் பொழுது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் வெளிச்சமாக இருக்கும் பொழுது அந்த மலை ஏறும் பொழுது எவ்வளவு எளிதாக நம்ம காரியங்கள் இருக்கிறது. அதே போல தான் அது நமக்கு உதவி செய்கிறதாக இருக்கிறது. கரங்களை வைத்து அழிச்சுங்க பார்ப்போம். நீங்கள் தமிழில் பார்க்கும் பொழுது இந்த பகுதி நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது சரியா, ஆண்டவர் பாருங்க அலிசோத்திர என்ன சொல்கிறார்? வெளிச்சமாக இருக்கிற ஆண்டவர் சரியா என்ன அந்த வெளிச்சம் என்ன செய்யுது நம்ம வாழ்க்கையில்? நம்ம மூணாவது கழிகூற வைக்கிறது சொல்லி பார்க்கும். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். கழிகூற இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அலிசோத்திர ஆண்டவர் அழகாக சொல்வார். ஒரு ரிசோர்ஸ் அலிசோத்திர மேன்மையான இடத்துலேருந்து உண்டாகும் சொல்கிறார் பாருங்க. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். எங்கள் தாய்ப்பாலை குறித்து அவர் பேசுகிறார் பாருங்க. இந்த தாய்ப்பாலையும் பிள்ளைகளையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. இந்த தாய்ப்பாலுக்காக பிள்ளைகள் எவ்வளோ சந்தோஷப்படும் பாருங்க, சரியா? அப்படி தானே? ரொம்ப சந்தோஷப்படும். அது குடிக்கிற நேரத்தில் அவர் என்ஜாய் பண்ணி குடிக்கிறத பார்க்கும் பொழுது எவ்வளோ அந்த பிள்ளைகள் அதை சந்தோஷப்படும் சொல்லி பார்க்கும். தொடர்ந்து நீங்கள் பார்க்கும் பொழுது அலிசோத்திர ஆண்டவர் சொல்றாரு, இந்த 20ஆம் வசனத்தில் கூட சொல்லும்போது சொல்வார், என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் துக்க நாட்கள்லாம் முடிஞ்சு போயிடும் அப்படி சொல்றாரு. அப்போ மூணாவதாக இந்த வெளிச்சம் வந்த உடனே நமக்கு ஆட்டோமேட்டிக் என்ன வருதுன்னா ஒரு சந்தோஷம் வருது. கரங்களை வைத்து வர அழிச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ள வருது. எஸ் ஹல்லேலூயா. இனிமே நமக்கு எந்த பிரச்சனை இல்லை, ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த நாள் ஒரு நல்ல ப்ரொடக்டிவான ஒரு நாளாக இருக்க போகிறது. எஸ் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி. இருளில் பயந்துக்கிட்டு இருக்கிறவங்க, எப்படி இந்த கடலில் மீன் பிடிக்க போகிறவங்க எப்போ அந்த கரைக்கு வர்றாங்களோ எப்படி ஒரு பெரிய மகிழ்ச்சி வருகிறதோ, அதே போல தான் தேவ ஜனங்களே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஆண்டவர் தரவல்லவராக இருக்கு. ஏன்னா வெளிச்சம் மகிழ்ச்சியை நமக்கு தருகிறது. ரைஸ், நீங்கள் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, நைட் இருக்கீங்க, அந்த காட்டில் எல்லாம் மோசமான மிருகங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, சிங்கம் இருக்குது, புலி இருக்குன்னு சொல்கிறாங்க, ரைட்டா? எப்படி இருக்கும் உங்களுக்கு யோசித்து பாருங்கள். திகிலாக இருக்கும். எப்படா விடியும் அப்படின்னு இருக்கும், சரியா? எப்படா விடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். கொரோனா காலங்களில் பார்த்தீங்கன்னா ரைட்டா ஒரு நோய் இதனால் மருத்துவமனையில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் எப்படா வரும், அடுத்த நாள் எப்படா வரும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் பாருங்க, சரியா? அதே போல் அந்த பொழுது எப்போ விடியும் வந்தோடனே ஒரு ரிலாக்ஸேஷன் நமக்கு வருது. எஸ், இனிமா நம்ம சொந்த கண்ணாலே பார்த்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அந்த மகிழ்ச்சியை வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் தருகிறது. கரங்களை வைத்து வரலிச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. உங்கள் லைஃப்பை ஆண்டவர் கழிகூற பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க அல்லேலூயா.
இந்த பகுதியில் நீ வாசித்து பார்க்கும்போது அவ்வளோகா சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்தோத்திர வார்த்தை, உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது? உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு என்ன செய்யுமா? பூரிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஸோ ஒரு வருஷம் ஒரு மாதம் வாக்கு தத்தமாக இது இருந்ததுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சமான வசனம். எத்தனாம் வசனம்? 5ஆம் வசனம். 5ஆம் வசனத்தை பாருங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சோதரர், அப்பொழுது அதை நீ கண்டு ஓடி வருவாய், உன் இதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஒரு களிகூறுதல், ஒரு மகிழ்ச்சி, ஒரு வெளிச்சம் உங்க லைஃப்ல ஒரு களிகூறுதல் உண்டு பண்ணுகிறது. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை களிகூற பண்ணுவேன். சொல்லுங்க அல்லேலூயா. சோதரா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உன் பலன். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் சொல்லி மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் உங்களை என்னையும் களிகூற பண்ணுகிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். மறந்துடாதீங்க, இந்த வெளிச்சமாகிய தேவன் நம்ம லைஃப்ல ஒரு பெரிய மகிழ்ச்சியை தருகிறார். பிரைஸ் தி லார்ட். பலவித பயங்கள்ல சிக்கி இருக்கலாம், மரண பயங்கள், சோத்திரம் என்னது, அதுல சிக்கின நிலைகள் இருக்கலாம், பாவ பயம், பாவத்தின் நிமித்தமா பயந்து போயிருக்கலாம். இந்த வெளிச்சம் நம்ம லைஃப்ல வந்து படும் பொழுது எல்லா பயம் நம்ம விட்டு நீங்கி நமக்குள்ள ஒரு களிகூறுதல் உண்டாகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க. அதுதான் ஆண்டவர் இந்த பகுதியில் சொல்றாரு பாருங்க. வெளிச்சம், நான் முதலாவது சொல்றேன் ஆங்கிலத்தில் என்ன அப்படின்னா, இட் அட்ராக்ட்ஸ். சோதரன், அது என்ன செய்யுது? அது கவர்ந்து கொள்கிற நிலையில் இருக்கு, கவனிக்க வைக்கிறதா இருக்கு. சோதரன், ரெண்டாவதாக இந்த வெளிச்சம் என்ன செய்யுது? இட் அபாலிஷஸ். ரெண்டாவது என்ன செய்யுது அப்படின்னா, அது இருளை என்ன செய்யுது அப்படின்னா நீக்கி சோதரன் ஒரு பெரிய கண்காணிப்பை செய்கிறது, நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறதுங்கிறத மறந்துடாதீங்க. மூணாவதாக இந்த வெளிச்சம் நம்ம லைஃப்ல என்ன செய்யுது அப்படின்னா, இட் அசிஸ்ட். என்ன செய்யுது? நமக்கு உதவி செய்கிறது. என்ன? நீங்களும் நானும் நல்ல களிகூறுதலோடு இருக்கத்தக்கதாக, மகிழ்ச்சியா இருக்கத்தக்கதாக அது நமக்கு உதவி செய்கிறதா இருக்கு. ஏன்னா நம்ம ஸ்ட்ரென்த் நம்ம அலிசோது கண்ணீர்ல இல்லை, நம்ம ஸ்ட்ரென்த்து நம்ம களிகூறுதல இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம பலம் நம்முடைய கண்ணீர்ல இல்லை, நம்முடைய பலம் நம்முடைய களிகூறுதல இருக்கு. கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். அலிசோத, நீ கண்ணீர் விட்டு அழணும்னு சொல்லி சத்துரு நினைப்பான். ஆனால் நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிற. கரங்களை வைத்து அழைச்சுங்க. முந்தின நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே தோன்றும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. எத்தனை பேர் விசுவாசி? நல்ல கரங்களை தட்டி கூட ஆண்டவருக்கு நன்றிகளை நீங்கள் செலுத்தலாம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எப்படி நான் முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்தோத்திர. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில வெளிச்சமா இருக்கிறார். அவர் பகலிலும் வெளிச்சமா இருக்கு, இரவிலும் வெளிச்சமா இருக்கிறார். நீங்க செய்து முடிக்க வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடிக்கத்தக்கதான ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா பார்ப்போம். அல்லேலூயா. இப்போ ஆங்கிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அலிசோத்திரம் என்ன? முதலாவது என்னது? இட் அட்ராக்ட்ஸ். ரெண்டாவதாக அலிசோத்திரம் என்னது? அபாலிஷஸ். மூணாவதாக ஆசிஸ். அலிசோத்திரம் 3 விஷயங்கள் சொல்லும். தமிழில் பார்க்கும் பொழுது என்னது? கவனிக்க வைக்கிறது. ரெண்டாவதாக கண்காணிப்பா இருக்கிறது. அலிசோத்திரம் மூன்றாவதாக களிகூற வைக்கிறது. இந்த வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில அதிகமாக வீசட்டு இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையின் வெளிச்சமாய் நீங்கள் வாங்கப்பா, எங்களை வழி நடத்துங்கன்னு சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். வெளிச்சமாக வாங்கப்பா. அடுத்த ஸ்தோத்திரம், என்ன கவர்ந்து கொள்ளுங்கப்பா. நான் எப்பயுமே உங்களையே பார்த்து கொண்டு இருக்க கிருபை தாங்க. உங்கள்கிட்ட கேட்டு கேட்டு செய்யத்தக்கதான ஆண்டவரே ஒரு கிருபை முதல் நினைவாய் நீங்கள் மாறுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டு வெளிச்சமாக என் வாழ்க்கையில் வாங்கப்பா, ஒளியா என் வாழ்க்கையில் வாங்க. எத்தனை பேர் சொல்கிறீங்க அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த வெளிச்சமானது நீங்கள் எவ்வளோவா என்னை பாதுகாக்கிறீங்க, என் ஆத்துமாவை பாதுகாக்கிறீங்க, என் சரீரத்தை பாதுகாக்கிறீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. என் எல்லைகளை நீங்கள் பாதுகாக்கிறீங்க, என் உடைமைகளை நீங்க பாதுகாக்கிறீங்கப்பா. எனக்கு என்னான எல்லாவற்றையும் பாதுகாக்கிற ஒரு பெரிய தயவுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நீர் எனக்கு உதவி செய்கிற தயவுக்கா நன்றி. எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கத்தக்கதான ஒரு பெரிய கிருபை நீர் எங்களுக்கு தருகிற தயவுக்காக
ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க நல்ல வலது கரத்தை உயர்த்தி நல்ல மகிழ்ச்சியோடு ஒரு 30 செகண்ட் மட்டும் நல்ல கத்தரை சந்தோஷமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்ல சும்மா பேசிட்டு போறதுக்கு வரல, அல்ல சத்தியத்தை நான் பேசியிருக்கேன், வேத பகுதியிலிருந்து பேசியிருக்கிறேன். அல்ல ஸ்தோத்திரம் ஹாலையில் ஒரே பகுதியிலிருந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அல்ல ஸ்தோத்திரம் வெளிச்சம் வரணுங்க, உங்க வாழ்க்கையில வெளிச்சம் வரணுங்க. ஹல்லேலூயா. நீங்க இதை குறித்த சாட்சிகளை நிலைய சொல்லணும். அல்ல கத்தரே என்னை வழி நடத்தினான்னு சொல்லணும். கத்தரே என்னை வழி நடத்தினார், எந்த சிக்கலை சிக்காதபடிக்கு கத்தர் என்னை வழி நடத்தினார். அல்ல ஸ்தோத்திரம். கத்தருக்கு அநேகரை கத்தரிடத்தில் இனம் காட்டுகிற ஒரு பாத்திரமாய் கத்தர் என்னை மாற்றினான் சொல்லணும். ஹல்லேலூயா. நான் பாதுகாத்தேன். ஹல்லேலூயா. அநேகர் பாதுகாக்கப்பட கத்தர் எனக்கு உதவி செய்தார் சொல்லணும். எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கத்தர் எனக்கு உதவி செய்தது மாத்திரமல்ல, என்னை மகிழ பண்ணது மாத்திரமல்ல, அநேகர் மகிழத்தக்கதாக கத்தர் என்னை ஆசீர்வாதமா வைத்தார். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி தலையின் மேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. கிருபை நல்ல பிதாவை நன்றி விட்டு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நாளில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து இணைந்து ஆண்டவரே உம்முடைய வசனத்தை தியானிக்கத்தக்கதான ஒரு பெரிய கிருபையை தந்தீரே, அதற்கான நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்கள் வாழ்க்கையின் வெளிச்சமா இருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வெளிச்சம் என்ன செய்கிறது அப்படிங்கிறத தியானிக்கு தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இட் அட்ராக்ட்ஸ். அல்லது இந்த வெளிச்சமானது அபாலிஷஸ், அல்ல அந்த வெளிச்சமானது அசிஸ்ட், அலிசோத்திரம் எங்களுக்கு உதவி செய்கிறதாக இருக்கிறது. அப்பா ஆண்டவரே 3 காரியங்கள் நாங்கள் தியானித்தோமே ராஜா, ஸ்தோத்திரம். அந்த ஆசீர்வாதம் வருவதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா ஹல்லேலூயா. வெளிச்சமாகிய நீ எங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது எவ்வளவு நன்மை கிடைக்கிறது. வெளிச்சம் எங்களை கவனிக்க வைக்கிறது. அன்டிவைடட் அட்டென்ஷன் உமக்கு கொடுக்க நீர் கிருபை தருவீராக. அந்த வெளிச்சமானது எங்களை கண்காணிக்கிறது, எங்களை பாதுகாக்கிறது. அதற்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அந்த வெளிச்சமானது எங்களை கழிவுற பண்ணுகிறது ராஜா, ஸ்தோத்திரம். அப்பா அப்படிப்பட்ட உன்னத பாக்கியத்தை நீர் தருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்திலே பிள்ளைகளுடைய வேலைகள், தொழில்கள், ஊழியங்கள், படிப்பு எல்லா முயற்சியில் ஆசீர்வதிங்க. எல்லா காரியங்கள் ஜெயமா இருக்கட்டும். ஆண்டவரே நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்வீராக. இப்படி இதயம் அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதான கிருபைகளை செய்வீராக. கத்தர் எவ்வளவு நல்லவன் சொல்லி சொல்லி மகிமைப்படுத்த கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா நல்ல சாட்சிகள் உண்டாகட்டும். கத்தர் மகிமைப்படுவீராக. அப்படி செய்கிற தயவுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனங்களே, தேவன் நமக்கு வெளிச்சமா இருக்கிறார். இந்த வெளிச்சத்தின் தன்மை என்ன என்பதை குறித்து 3 காரியங்களை கவனிக்க கத்தர் கிருபை தந்தார். அந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் அனுபவமாய் மாற நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம், ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கத்தரை ஆராதிக்க முடியும். எங்களுடைய யூடியூப் சேனல் ஜயனின் சர்ச் திருநெல்வேலி, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமான பல நிகழ்ச்சிகள் இருக்கிறது. நேரடியாகவும் நீங்கள் வந்து கத்தரை ஆராதிக்க முடியும். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிறுவர்களுக்காக பிளஸ் சர்வீஸ், வாலிபர்களுக்காக எஸ் சர்வீஸ் மற்றும் பைபிள் ஸ்டடீஸ், ஜபங்கள், ஆராதனை உண்டு. கத்தர் நிச்சயமாய் இந்த புத்தாண்டை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. அவரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பாராக. அவருக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. காட் பிளஸ் யூ. ஆமென்.